ஹாய், வெல்கம் டு அவர் சேனல் வீட்டில் குக்கிங். இன்னைக்கு பொட்டேட்டோ பீஸ் கறி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நமக்கு ஒரு 4 to 5 பொட்டேட்டோஸ் எடுத்துக்கோங்க, ஒரே ஒரு ஆனியன் எடுத்துக்கோங்க, ஒரு 1/2 கப் பச்சை பட்டாணி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம எல்லா உருளைக்கிழங்கையும் நல்லா வாஷ் பண்ண போகிறோம். மேலே இருக்க மண் அழுக்கு போகிற மாதிரி நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இந்த வாஷ் பண்ண உருளைக்கிழங்கெல்லாம் நம்ம குக்கரில் வைக்க போகிறோம். நான் ஒரு 4 விசில் விட்டேங்க. இந்த குக்கர் விசில் ஆற வரைக்கும் நீங்கள் வெங்காயத்தை சின்ன சின்னதாக நறுக்கி எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ நம்ம கறி பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நான் உருளைக்கிழங்கு வெந்ததை எடுத்துக்கிட்டேன். இதை ஒரு ரன்னிங் வாட்டரில் நல்லா வாஷ் பண்ணுறாங்க. நான் ஜென்ரலாக உருளைக்கிழங்கு வைக்கும் போது 4-5 பீஸாக கட் பண்ணி தாங்க வைப்பேன். ஸோ அப்போ உரிக்கிறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும்னு பாருங்கள். இப்படி உருளைக்கிழங்கு எல்லாத்தையும் உரித்து நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க. உருளைக்கிழங்குலாம் வேக வச்சுட்டிங்கன்னா மேக்ஸிமம் இந்த டிஷ் பண்ணுறதுக்கு ஒரு 10 நிமிஷம் தாங்க ஆகும். அவ்வளோ குயிக்கான ரெசிபி தான், பட் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்குங்க. இப்போ இந்த உருளைக்கிழங்குலாம் பாருங்கள் உரிச்சு ரெடி பண்ணியாச்சு. அடுத்து ஒரு கடாய் போட்டு கொஞ்சம் ஒரு டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் சூடாகணும். 1/4 டீஸ்பூன் கடுகு போட்டுக்கோங்க. கடுகு நல்லா வெடிக்கிட்டோம். வெடிஞ்சோடனே 1/4 டீஸ்பூன் உடச்ச உளுந்து, 1/4 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 1/4 டீஸ்பூன் ஜீரகம் போட்டுக்கோங்க. இந்த உடச்ச உளுந்து கலர் மாறின அப்புறம் அந்த நறுக்கி வச்ச வெங்காயத்தை போட்டு ஒரு கலர், வெங்காயம் லைட்டாக கலர் மாற ஸ்டார்ட் ஆகும். அந்த சமயத்தில் கொஞ்சம் கருவேப்பிலை இலைகளும் பச்சை பட்டாணியும் போட்டு வதக்கிக்கோங்க. ஒரு பிஞ்ச் மஞ்சத்தூள், இந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவு உப்பு, 1/2 டீஸ்பூன் சில்லி பவுடர் போடுங்க. அடுத்து இந்த பச்சை பட்டாணி வேகணுங்கிறதுனால ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றி நம்ம இந்த பச்சை பட்டாணியை வேக விட போகிறோங்க. ஒரு 2 மினிட்ஸ் கடாயை மூடி வச்சுருங்க. 2 மினிட்ஸ்க்கு அப்புறம் திறந்து பார்த்தீங்கன்னா நல்லா அந்த பச்சை பட்டாணி வெங்காயம் எல்லாம் ஒன்று சேர்ந்து நல்லா வெந்திருக்குங்க. பாருங்க, அவ்வளோதான். இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்க உருளைக்கிழங்கு இதில் ஆட் பண்ண போகிறோங்க. எல்லா உருளைக்கிழங்கையும் இதில் ஆட் பண்ணிடுங்க. அப்புறம் என்ன செய்யுங்க, நம்ம அந்த கலர்ற கரண்டி இருக்குல்லங்க, அந்த கரண்டி வச்சு இந்த உருளைக்கிழங்குலாம் சின்ன சின்ன பீஸாக நீங்கள் கட் பண்ணுங்க. பாருங்க, ஒரு ஈவன் ஷேப்பாக சும்மா அந்த கரண்டி வச்சே நீங்கள் ரேண்டமாக கட் பண்ணிடலாம். இந்த ஸ்டேஜில் நம்ம கொஞ்சம் பெருங்காயத்தை ஆட் பண்ண போகிறோம். பெருங்காயத்தை ஆட் பண்ணி ஒரு கலரி விடுங்க. இப்போ பாருங்க, தண்ணியை அடியில் நல்லா வத்திருச்சுங்க. ஸோ நம்ம உருளைக்கிழங்கு வெங்காயம் பச்சை பட்டாணி ஒன்றா சேர்ந்தாச்சு. இந்த ஸ்டேஜில் கேஸ் ஆஃப் பண்ணிவிடுங்க. ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லியை சின்னதாக நறுக்கி இது மேலே ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ டேஸ்டி பொட்டேட்டோ பீஸ் ரெடி ஆயிடுச்சுங்க. நீங்கள் கண்டிப்பாக இதை செஞ்சு பார்த்து என்ஜாய் பண்ணுவீங்கன்னு நம்புகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.